2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14 தொடங்கி 17 மட்டுமான வசனங்களை ஒருவர் சத்தமாய் தெளிவாய் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 தொடங்கி. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். Praise the Lord. இந்த வசனத்துக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இங்கே 4 வார்த்தைகளை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். 14ஆம் வசனத்தில் நாம் வாசித்த பொழுது அங்கே கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும். அல்லேலூயா. இந்த நான் இப்பொழுது சொன்ன இந்த வசனத்தின் பகுதிக்கு ஒரே வார்த்தை கொடுக்க வேண்டும் என்றால் வெற்றி பவனி. வெற்றி பவனி, ட்ரையம்ஃபன்ட் மார்ச், வெற்றி பவனி என்று கொடுக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும். அப்போ கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி நம்மை அவர் கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார் எல்லா இடங்களிலும். அப்போ நாம் ஒரு வெற்றி பவனி செல்லுகிற தேவ மக்கள். அல்லேலூயா. சபைக்குள் கொண்டு வந்து அல்லது நாம் நம்முடைய ஜெப வேளைகளில் இருக்கும் பொழுது நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். நாம் பைபிள் படிக்கும் பொழுது வெற்றி சிறக்க பண்ணுகிறார். வெற்றி சிறக்க பண்ணிவிட்டு மற்ற நேரங்களில் நம்மை எல்லா இடங்களிலேயும் அல்லேலூயா கொண்டு செல்லுகிறார். அப்போ நீங்க ஒரு நாள் ஜெப வேளையில் சில வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கும், வேதம் படிக்கும் பொழுது வெற்றி கிடைச்சிருக்கும், சபைக்கு வரும் பொழுது சில வெற்றிகள் கட்டாயம் கிடைக்கும். இந்த வெற்றியோடு எல்லா இடங்களிலேயும். அல்லேலூயா. அப்போ நாம போகிற வருகிற போக்குவரத்துகள், பள்ளிக்கூடம், கல்லூரி, வேலை ஸ்தலம், தோட்டம், துறவுகள், எங்க போனாலும் எங்கே ஒரு வெற்றி சிறக்க பண்ணினாரோ அந்த வெற்றி பவனி செல்ல வேண்டும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? எதுல வெற்றி பெற்றோமோ அதை கொண்டே போகணும். அதான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. நான் வெற்றி பெற்றோம், ஆனா பழையபடி ஸ்கூல்ல போனோன்னா பழைய நிலைமையில போறோம். அப்ப வெற்றி பெற்ற என்ன பிரயோஜனம்? அங்க வேலை ஸ்தலத்துல போனோடனே அன்னைக்கு இருந்த மாதிரியே இன்னைக்கு இருக்கிறோம், அன்னைக்கு பேசின மாதிரி இன்னைக்கு பேசுறோம். இங்க கிடைத்த வெற்றி அங்க கொண்டு போகல. அப்போ நாம் ஒரு இடத்துல சபைக்குள்ள மட்டும் வெற்றி, ஆண்டவர் பாதத்துல இருக்கிற நேரம் மட்டும் வெற்றி என்பதற்காய் தேவன் நம்மை அழைக்கல. அப்பொழுது அவர் தருகிற அந்த வெற்றியை கொண்டு செல்லு. அல்லேலூயா. அதான் வெற்றி பவனி. வெற்றி பவனி. ரோம ஆட்சி காலத்திலே அவருடைய தளபதிகள் போய் பல இடங்களில் யுத்தம் பண்ணுவார்கள். அப்போ யுத்தம் பண்ணிவிட்டு வெற்றி கிடைத்தோன்னா ரோமாபுரிக்கு வருவார்கள், சிறைபிடித்தவர்களை கொண்டு வருவார்கள். அப்படி கொண்டு வந்து அவர்கள் ஒரு பெரிய பரேடு நடத்துவார்கள், ஒரு ட்ரையம்ஃபன்ட் மார்ச், ஒரு பவனி நடத்துவார்கள். அப்பொழுது அவருடைய சீசரை, ராஜாவை கனப்படுத்தி அவருக்கு இந்த ஆட்களை எல்லாம் அந்த பவனியில் கொண்டு வந்து காண்பிப்பார்கள். இந்த அடிமைகளை பரிதாப கோலமாக மாற்றி அவர்களை அந்த பவனியில் இழுத்து கொண்டு வருவார்கள். ரோட்ல ரோமாபுரி மக்கள் எல்லாம் கூடி நிற்பார்கள். அடிக்கணும்னா அடிக்கலாம், பரியாசம் பண்ணா பரியாசம் பண்ணலாம், என்னவும் செய்யலாம். இந்த மாதிரியாக்கும். அதுதான் அந்த கொலோசேயர்ல சொல்லி இருக்கும். அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் அவர் உரிந்து போட்டு அவைகளை வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அது இந்த மார்ச், இந்த பவனியை வச்சுதான் அந்த வார்த்தை வருகிறது. அவன் எப்படி ஒரு ரோம சக்கரவர்த்தி தன்னுடைய வெற்றியை கொண்டாடி சத்துருக்களை கேவலப்படுத்தி வெளியரங்க கோலமாக்கி அவன் வெற்றி சிறக்கிறானோ, அதே போல இயேசு கிறிஸ்து பிசாசினுடைய ஆவிகளை எல்லாம் சிலுவையிலே வெற்றி சிறந்து வெளியரங்கமான கோலமாக்கி போட்டார். அல்லேலூயா. சரி,
இப்பொழுது நாமும் இந்த வெற்றி பவனி செல்ல வேண்டும். அவர்கள் என்றைக்கோ ஒரு ஜெயம் கிடைச்சோன்னு வெற்றி பவனி வைப்பாங்க. நமக்கு என்றென்றைக்கும் ஜெயம் உண்டு. அல்லேலூயா. அனுதினமோ நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றி பவனியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனம், இரண்டாவது வார்த்தை, ஆமா, 15ஆம் வசனம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக என்ன வருகிறது? ஒரு நற்கந்தம். நாங்கள் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாய் இருக்கிறோம். பாருங்கள், அந்த பவனி செல்லும் பொழுது ரொம்ப வாசனைகள் போடுவார்களாம். அந்த வெற்றி பவனி ரோமர்கள் நடத்தும் பொழுது பலிகள் பலதும் செலுத்துவார்கள் அவர்களுடைய ஒழுங்கின்படி. அந்த பலிகளிலிருந்து எழும்பி வரக்கூடிய வாசனைகள் வந்து கொண்டிருக்கும். அடுத்தது நிறைய இந்த என்ன சொல்லுவோம், இந்த ஊதுபத்தி இல்லை, அந்த மாதிரி சென்றுகள் நிறைய போடுவார். நற்கந்த வாசனைகள் நிறைய அந்த மாதிரி வாசனைகளை கிளப்புவார்கள். தாராளமான பூக்களை வாரி வீசுவாங்க. பூக்களை மாலைகளாய் போடுவார்கள். அந்த பூக்களின் வாசனை, இப்படி பலிகளின் வாசனையும் நற்கந்தங்களின் வாசனையும் பூக்களின் வாசனையும் அந்த பவனியை நிரப்பிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்ப அதிலே அவர்கள் ஒரு வெற்றி பவனி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வெற்றி பவனியில் ஒரு பெரிய வாசனை தூரத்துக்கு அடித்துக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இதே மாதிரி தான் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். நாம் வாழ்க்கை போகிறவர் இடமெல்லாம் அது ஒரு பவனியாகவே இருக்கிறது. அந்த பவனியில் நாம் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக வாசனை வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நற்கந்தம் என்று சொன்னா நல்ல சாட்சி. நமக்கு என்ன வாசனை? நல்ல சாட்சி. நல்ல சாட்சி. யாக்கோபின் குமாரர்கள் தீனாள் விஷயத்திலே ஏத்தின் புத்திரரோடு செய்த உடன்படிக்கையை மீறி வித்தியாசமாய் நடந்து கொண்டார்கள். அப்பொழுது யாக்கோபு தகப்பன் சொல்லுகிறார், இந்த ஏத்தின் புத்திரர் நடுவிலே என் வாசனையை கெடுத்து விட்டீர்கள். என்ன செஞ்சிட்டீங்க? என் வாசனையை. ஐயா, உங்களுக்கு என்ன வாசனை? ஐயா யாக்கோபு, உங்களுக்கு என்ன வாசனை என்ன கேட்டா, அவருடைய சாட்சியை கெடுத்துட்டீங்க. நல்ல பேரை என்ன பண்ணிட்டீங்க? கெடுத்துட்டீங்க. நம்ம அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு ஒப்பந்தம் பேசணும், அதை மீறி நீங்க இந்த மாதிரி அநியாயம் பண்ணி போட்டீர்களே என்று சொல்லி என் வாசனை கெட்டு போச்சுப்பா, இந்த ஏரியால எனக்கு சாட்சி கெட்டு போச்சையா என்று சொல்லி வேதனைப்பட்டார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நாம் வெற்றி சிறக்க கிறிஸ்துவின் நற்கந்தங்களாயிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக நாம் இருக்கிறோம். அதுல இந்த வார்த்தையை பாருங்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும், அடுத்தது கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா கூட்டத்திலே நாம் போகிற அந்த பவனியிலே கெட்டு போகிறவர்களும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படுறவர்களும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேருக்கு நடுவில் நான் யாரா இருக்கிறேன்? கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நான் கெட்டு போகிறவர்களோடும் சில வேளை சேர வேண்டி இருக்கிறது. ஒரு தொழில் செய்யும் பொழுது, ஒரு வேலை நடக்கும் பொழுது, ஒரு படிப்பிலே ஒரு கூட்டமா மாணவர்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, இதுல எல்லாம் சில கெட்டு போகிறவர்கள் இருக்கிறார்கள், கெட்டவர்கள் இருக்கிறார்கள். அங்க போன உடனே அவர்களுக்கேற்ற ஒரு வாசனை சிலர் கொடுக்கிறீர்கள். அந்த மாதிரி நண்பர்களோடு, அந்த மாதிரி குடும்பத்தினர்களோடு, உறவினர்களோடு, அக்கம் பக்கத்திலோடு சேர்ந்தா உடனே அந்த பேச்சு வந்துருது, அந்த செய்கையெல்லாம் வந்துருது, அதெல்லாம் வந்துருது. அந்த இடத்துல உங்க வாசனை வித்தியாசமா இருக்குது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே சபைக்கு வரும்போது, கூட்டங்களுக்கு வரும்போது, ஊழியத்துக்கு போகும்போது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே நீங்க சேர்ந்து போகும்பொழுது நல்ல வாசனை வருகிறது. இப்படி சிலர் இருக்கிறீர்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணினவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? நீ ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு கூடயும் கெட்டு போறவர்களுக்குள்ளேயும் நீ எந்த வாசனையைத்தான் வீசணும்? கிறிஸ்துவின் நற்கந்தமாய்த்தான் இருக்கணும். அல்லேலூயா.
சபைக்குள்ளும் உனக்கு அதே சாட்சி இருக்கணும், பள்ளிக்கூடத்திலும் அதே சாட்சி இருக்கணும். சபைக்குள்ளும் அதே சாட்சி இருக்கணும், வேலை ஸ்தலத்திலும் அதே சாட்சி இருக்கணும். சபைக்குள்ளும் அதே சாட்சி இருக்கணும், வீட்டிலேயும் அதே சாட்சி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தம்பி ஆண்ட்ரூ, தலை உயர்த்தி உட்காரு. கேக்குறியா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், எல்லாரும் அந்த கிறிஸ்துவினுடைய நற்கந்தம் வீசுகிறவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. இனி மூன்றாவதாக, இது என்ன வாசனை என்று சொல்லி அந்த 14ஆம் வசனம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த வெற்றி பவனி, அது கிறிஸ்து நம்மை வெற்றி சிறக்க பண்ணி வாழ்க்கையெல்லாம் அந்த வெற்றியை கொண்டு போக வைக்கிறார். இரண்டாவது, அதிலே ஒரு நற்கந்தம் வீசுது, அது கிறிஸ்துவின் நற்கந்தம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்துவுக்கேற்ற காரியங்களில் நாம் வரும்பொழுதுதான் வாழ்க்கை வெற்றி சிறக்கிறது. அதை ரட்சிக்கப்படுற ஆட்களுக்கு கூட இருந்தாலும் சரி, கெட்டு போற ஆட்களுக்குள்ள இருந்தாலும் சரி, அந்த நற்கந்தமாய் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் தான் இருக்கணும். ஆமென். மூன்றாவது, அங்கே ஒரு வாசனை என்று சொன்னோமே, சாட்சியின் வாசனை பொதுவாக. அதே வேளையில் இங்கே ஸ்பெஷலா சொல்லி இருக்கு, கிறிஸ்துவை அறிகிற தேவனை அறிகிற அறிவின் வாசனை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப நம்முடைய சாட்சியின் மூலமாக மக்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். ஒரு அல்லேலூயா. நம்முடைய சாட்சியின் மூலமா எதை காணணும்? நம்முடைய பெருமையை காணணுமா? இயேசுவை காணணும். ஓ, இவர் ரொம்ப பிரயாசப்பட்டு பரிசுத்தம் ஆயிட்டார், அதல்ல நம்முடைய சாட்சி வெளிப்படுத்துகிறது. நம்முடைய சாட்சி, கிறிஸ்து ஒரு துன்மார்க்கனையும் இப்படி பரிசுத்தம் ஆக்கி இருக்கிறாரே. அப்போ ஒரு பாவியை நீதிமானாக்க அவர் வல்லவர் என்கிற ஒரு வாசனை, அவரை அறிகிற அறிவின் வாசனை நம்முடைய சாட்சியில வெளிப்படும். அல்லேலூயா. ஒரு கோபக்காரனை அமைதி உள்ளவனாய் மாற்றின கிறிஸ்து. பாருங்க, கிறிஸ்துவை பற்றின அறிவு வீசிக்கிட்டே இருக்கு நம்ம வாழ்க்கையில இருந்து. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில என்ன டெவலப்மெண்ட் வருது, கிறிஸ்துவுக்குள்ளான என்ன வளர்ச்சி வருது, அதை பிறர் பார்க்கறாங்க. அந்த ஸ்மெல் அங்க அடிக்குது. என்ன ஸ்மெல்? ஏன் ஸ்மெல் அல்ல, இவன் ரொம்ப பரிசுத்தம் ஆயிட்டான், இவன் ரொம்ப வல்லமையா செஞ்சுட்டான், இவன் ஜெபிச்சு சாதிச்சுட்டான் என்பது அல்ல, அவரை பற்றின வாசனை அங்க வீசிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஓ, அவர் ஜெபத்தை கேட்டு இவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருக்கிறாரே. ஆமென். புரியுதா உங்களுக்கு? இவர் ஜெபித்து வல்லமை இறங்கிட்டு அப்படி சொன்னா யாருக்க வாசனை வீசுது? யாருக்க வாசனை வீசுது? விளங்கு இல்லையா? சொல்லுங்க, சொல்லு, சரிதான், சத்தமா சொல்லுங்க. பயந்தாச்சு அந்தால. இவர் ஜெபித்து ரொம்ப வல்லமை உண்டாயிற்று அப்படின்னு நம்ம சொன்னோம்னா யாருக்க வாசனை வீசுது? ஜெபித்தவருக்கு பெருமை. ஜெபித்தவருக்கு ஜெபித்தவரை பற்றி எல்லாரும், ஓ, இவர்கிட்ட போனா எல்லாருக்கும் எல்லாம் நடந்துரும் போல. இது ஒரு தவறான காரியம். அல்லேலூயா. அதுல என்ன வரணும்? ஜெபத்தை கேட்டு இயேசு அற்புதம் செய்தார், அந்த அவரை அறிகிற அறிவின் வாசனை வீசணும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, நாம அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம வேலையே அவருடைய நற்கந்தம், அவரை அறிகிற அறிவின் வாசனையை நம்முடைய சாட்சியில என்ன செய்யணும்? காண்பிக்கணும். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். இதுல இன்னும் அவர் தொடர்ந்து எழுதிட்டு வரும் பொழுது 2 கொரிந்தியர் 3:3 சொல்லுவாரு, நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாயிருக்கிறீர்கள். நீங்க கிறிஸ்துவின் நற்கந்தம் மட்டுமல்ல, நீங்க கிறிஸ்துவினுடைய நிருபம்னா என்னது? கடிதம். கடிதம், மற்றவங்களுக்கு கடிதம் எழுதுறது தான் நிருபம். இங்க நம்ம சொல்லுவோம் ரோமர் நிருபம், கொரிந்தியர் எழுதின 1ஆம் நிருபம், 2ஆம் நிருபம்னா அன்னைக்கு பவுல் அந்த சபைகளுக்கு எழுதின கடிதங்கள், அதான் நிருபங்கள். கடிதங்கள் இதை சபையில வாசிக்கணும் அப்படி எழுதி கொடுத்து விடுவார். அதை தான் ஆவியானவர் இன்னைக்கு வேத வசனமா மாற்றி தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதே மாதிரி ஒவ்வொரு விசுவாசிகளும் கிறிஸ்துவின் நிருபங்களாக இருக்கிறீர்கள். நீங்க இங்க வரும்போது உங்க இருதயமாகிய அந்த பேப்பர், அதுல என்னெல்லாம் இருந்துச்சு உங்களுக்கு தெரியும். எத்தனை பாவங்கள் இருந்தது, எத்தனை அநீதி, அக்கிரமம், அநியாயம், அசுத்தம், தீமை எல்லாம் இருந்துச்சு. ஒரு கண்டதெல்லாம் கிறுக்கி கிறுக்கி போட்ட ஒரு பேஜா தான் இருந்தது. ஆனா அந்த பேஜ்ல ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. அழிக்க வேண்டியதெல்லாம் அழிச்சார்,
புதிதாக எழுத வேண்டியவைகளை எழுதினார். இப்ப இந்த நிருபம் அடுத்த ஆள் பார்க்கும்போது வாசிக்கிறதுக்கு தெளிவா இருக்குது. கொஞ்சம் சத்தமா தோத்துறோம். இந்த சபைக்கே ஒரு கேடு இதுதான். இது தெளிஞ்சுன்னா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை ஒரே குழப்பம் தாறுமாறு. அப்போ அதை ஒருத்தன் படிக்க முடியாது. அது படித்தாலும் கெட்டு போவான், குழப்பத்தில் தான் போய் சேருவான். அப்படிப்பட்ட ஒரு நிருபமாய் நாம் இருந்தோம். ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை உற்று கவனிக்கிற ஒருவன் இயேசுவை பற்றி அறிந்து கொள்வான். இதுதான் முக்கியம். நம்மை வெற்றி சிறக்க பண்ணும்போது நாம் சொல்லுகிற சுவிசேஷத்தினால் மட்டுமல்ல, நாம் வாழுகிற சாட்சியின் சுவிசேஷம் இருக்கிறதே, அதுதான் ரொம்ப வல்லமை உள்ளது. அல்லேலூயா. இங்கே தான் 2 வார்த்தை. இங்கே நற்கந்தம், கிறிஸ்துவின் நற்கந்தம், அங்கே கிறிஸ்துவின் நிருபம். கிறிஸ்து எழுதுகிற நிருபம். நம்ம இங்கே வந்த உடனே அவர் எழுத ஆரம்பிக்கிறார். ஜபத்தில், ஆரம்ப ஜபத்தில், பாடல்கள் நேரத்தில், ஒவ்வொரு வேளையும் அவருக்கு ஒரு வேலை இருக்கு. இவனுக்கு கொஞ்சம் கூட கிளியர் பண்ணணுமே, கொஞ்சம் கூட இவனுக்கு வேண்டாததை மாற்றணுமே, வேண்டியதை எழுதணுமே. அது இந்த நபருக்கும் நல்லா இருக்கும், இவரை பார்க்குற மற்றவங்களுக்கும் இயேசுவை அறிவிக்கக்கூடியதா இருக்கும். அல்லேலூயா. ஸோ இந்த அவரை அறிகிற அறிவின் வாசனை. அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாம் ஒரு வெற்றி பவனி சென்று கொண்டிருக்கிறோம். சபையிலேருந்து இப்போ புறப்படும் பொழுதே என்ன பவனி புறப்படுறோம்? சத்தமா சொல்லுங்க. வெற்றி பவனி ஆகும். வாழ்க்கையில் பள்ளத்தாக்குகள் உண்டு, மேடுகள் உண்டு, இல்லையா? ஆனாலும் பள்ளத்தாக்களையும் நம்ம என்ன பவனி தான் பண்ணுவோம்? ஆமாம், பட்டினி உண்டு, பரிபூரணம் உண்டு. பட்டினியிலும் நம்ம என்ன பயணம் தான் பண்ணுவோம்? சில வேளை வியாதியும் உண்டு, சில வேளை நல்ல புது பலனும் உண்டு. 2 வேளையும் நம்ம என்ன பவனி தான் செய்வோம்? சொல்லுங்க. சில படுக்க கூட வந்துடலாம், படுக்க. ஆனா தம்பி சாம்ராஜ், நிமிர்ந்து இருங்கப்பா, என்ன வாலியப்பா, எங்க தூணு உனக்கா வச்சிருக்கு, கட்டடத்தை சுமக்கெல்லாம் வச்சிருக்கு, இங்க தள்ளி உட்கார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்கள், அப்போ நாம வாழ்க்கையில எப்பொழுதுமே வெற்றி சிறந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வெற்றியை பிறருக்கு காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது ஒரு பெருமையா விளம்பரம் செய்கிறதாக அல்ல. ஆனா கண்டிப்பா என்ன செய்யணும்? அது வெளிப்படத்தக்கதான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஸோ வெற்றி சிறக்கிற ஒரு பயணம் நாம் எப்பொழுதும் செய்யணும். 2வது நல்ல வாசனை, அவரை அறிகிற அறிவின் வாசனை கொடுத்துட்டே இருக்கணும். 3வது நாம் நற்கந்தங்கள் என்றும் நிருபங்கள் என்றும் சொன்னேன். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்க போறேன். இது முக்கியமாய் ஊழியக்காரர்களுக்கு அல்லது சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு, பிறரை நடத்துகிறவர்களுக்கான விஷயம். 16ஆம் வசனம் வாசிங்க. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? இப்ப அடுத்த பாயிண்ட் போயிட்டார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணி உங்களை வெற்றி பவனி நடக்க வைக்கிறார்னு சொன்னார். நீங்கள்லாம் கிறிஸ்துவின் நற்கந்தங்கள், நிருபங்கள் என்று சொன்னார். நீங்கள்லாம் வெளிப்படுத்த வேண்டிய வாசனை எதுன்னா, அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்திட்டு இருக்க வேண்டும் என்று சொன்னார். சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, இப்படிப்பட்ட நற்கந்தங்களை உருவாக்கணுமே, நல்ல நிருபங்களை எழுதணுமே, இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? அல்லேலூயா. சொல்லிட்டு அடுத்து தொடர்ந்து அவர் சொல்றதெல்லாம் ஊழியத்தை பற்றி சொல்றார். 3 அதிகாரம் 4 அதிகாரம் எல்லாம் ஊழியத்தை பற்றி சொல்றார். அப்ப அதற்கேற்ற ஒரு ஊழியம் செய்ய வேண்டுமே. ஜனங்கள் நற்கந்தமாய் மாறுவதற்கு, ஜனங்கள் கிறிஸ்துவின் நிருபங்களாய் மாறுவதற்கு ஏற்ற ஊழியம் செய்ய எவன் தகுதியானவன்? அடுத்த வசனம், அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் நற்கந்தங்களையும் நிருபங்களையும் உருவாக்க வேண்டும் என்றால் வசனத்தை கலப்பில்லாமல் பேச வேண்டும், துப்புரவாக பேச வேண்டும், தேவன் அருளின பிரகாரமாக பேச வேண்டும், கிறிஸ்துவுக்குள் பேச வேண்டும், தேவ சந்நிதியில் பேச வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தைக்கும்
பெரிய விளக்கங்கள், அர்த்தங்கள் இருக்கிறது. அப்போ நாம் செய்கிற ஊழியத்திலே அதை கவனிக்கணும். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், யூத் லீடர்ஸ், குடும்பங்களுக்கு போதிக்கிறவர்கள், சபை ஊழியத்தில் ஈடுபட்டு ஊழியக்காரர்கள் எல்லாரும் கவனிக்க வேண்டியது, நாம் கிறிஸ்துவுக்கு நற்கந்தங்களையும் கிறிஸ்துவின் நிருபங்களையும் உருவாக்க ஆண்டவர் தகுதியுள்ளவர்கள் எண்ணி, உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. தகுதிப்படுத்துவார், ஆனா உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி என்ன பண்ணி இருக்காராம்? ஏற்படுத்தி இருக்கிறார். சண்டே ஸ்கூலை ஒரு ஏனோ தானோ என்று செய்கிறவர்கள், நீங்கள் அதை செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. யூத் மீட்டிங்ஸை ஆயத்தம் இல்லாமல், ஜபம் இல்லாமல் ஏனோ தானோ என்று நடத்துவீர்கள் என்றால், நீங்கள் ஒதுங்கி கொடுத்து வேற ஆளை நடத்துக்கு ஏற்படுத்துவது ரொம்ப நல்லது. எந்த ஊழியத்தையும் அப்படித்தான். நாம் சும்மா வந்து கடமை நிறைவேற்றினேன், பாடம் எடுத்தேன், படிக்க வைத்தேன், மார்க் வாங்கினேன், என் பிள்ளை தான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, அதெல்லாம் இல்லைங்க. அந்த பிள்ளையை நற்கந்தமாய் உருவாக்கினீர்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அந்த பிள்ளை போற இடத்துல கூட இருக்கிற பிள்ளைகளாம் பார்த்து, இவ வாழ்க்கை நல்லா இருக்கே, ஓ பொய்யே பேசலையே, ஓ யாருக்கும் தொந்தரவு கொடுக்கலையே, அப்படியெல்லாம் வாசிக்கக்கூடிய ஒரு நிருபமாக அந்த பிள்ளை இருக்கிறதா? அதுதான் உங்கள் வெற்றி. அல்லேலூயா. அதான் உங்கள் ஊழியத்தின் வெற்றி, எங்கள் ஊழியத்தின் வெற்றி. எல்லாருக்கும் இது இந்த வசனம் பொதுவானது. அல்லேலூயா. நாம் யார் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிறோம், ஏனோ தானோ என்று செய்யக்கூடாது. வேற வழி இல்லை, மாட்டிக்கிட்டனே, எப்படியா அந்த நாளை ஓட்டுவோம். ஒன்னே கத்தர் ஓட்டாமல் இருப்பாராக. ஆமேன். சரிதானே நான் சொல்றது? சிலருக்கு தேவ பயமே இல்லை. 10-15 வருஷமா நான் இதெல்லாம் செய்கிறேன். ஆமா, அங்க போயிருந்துட்டு தான் என்ன பாடம்னே பிள்ளைகள்கிட்ட கேட்பேன். பிள்ளைகள் சொல்லுவார்கள், சகை பாடமா, இதெல்லாம் சரியாகாது. இன்றைக்கு இதுதான் தலைமுறைகள் வீணாய் போகிறது. சாட்சி இல்லை, கிறிஸ்துவுக்காக எழும்பி நிக்கல, பிள்ளைகள் உலகத்தினுடைய போராட்டங்கள்ல ஜெயம் பெற முடியல, பிசாசுடைய தந்திரங்கள்ல ஜெயிக்க முடியல. காரணம், இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? அல்லேலூயா. கொஞ்சம் நம்ம பாகத்திலே நீங்க வந்து நடத்துகிறவர்களை நான் பாராட்டுகிறேன். எவ்வளோ ஊழியம் செய்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனா செய்வன திருந்த செய். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மனப்பூர்வமாய் செய். கிறிஸ்துவிடத்திலிருந்து வரும் பலனை மாத்திரம் எதிர்பார்த்து செய். அதான் விஷயம். ஒரு ரிசல்ட்டை நம்ம காணணும். என் பிள்ளை வருங்காலத்துல ஒரு சாட்சியா இருக்கணும், நற்கந்தமா இருக்கணும், ஒரு கிறிஸ்துவின் நிருபமா இருக்கணும். இந்த பிள்ளை பார்த்து 4 பேர் கிறிஸ்துவை அறியணும். அல்லேலூயா. இந்த குடும்பங்களை பார்த்து மற்ற குடும்பங்கள் கிறிஸ்துவை அறியணும், அந்த வாசனையை பெறணும். இந்த வாலிபர்கள் நிமித்தமாய் கிறிஸ்துவின் வாசனை எல்லா இடத்திற்கும் வீச வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒன்று மட்டும் கூட சொல்லுகிறேன், இந்த வாசனையை அனுப்பும் பொழுது நல்ல கிறிஸ்துவின் நற்கந்தம் 16ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு. சிலருக்கு அது மரண வாசனையா இருக்குமா, சிலருக்கு அது எப்படி இருக்குமா? சொல்லுங்க. ஜீவ வாசனையா இருக்குமா? அது அவங்கள பொறுத்தது. ஸ்மெல்லு நல்ல ஸ்மெல்லு தான், நம்ம கிறிஸ்துவின் நற்கந்தத்தை தான் கொண்டு போறோம். ஆனா அது சிலருக்கு எப்படி இருக்குமா? சொல்லுங்க. மரண வாசனையா இருக்குமா? சிலருக்கு என்னவா இருக்கும்? ஜீவ வாசனை. அல்லேலூயா. அதனால எப்பவுமே அப்படிதான். பவுல் எந்த பட்டணத்துக்கு போனாலும் ஒரு பிரசங்கம் பண்ணுவார், கூட்டம் 2ஆ பிரிஞ்சிடும். அவர் சரித்திரத்தை பார்த்துருக்கீங்களா? தைரியமா நின்று பேசுவார், எந்த இடம்னு பார்க்க மாட்டார். பிரசங்கம் முடிஞ்சோன்னா கூட்டம் என்ன செஞ்சிடும்? 2ஆ பிரிஞ்சிடும். ஒரு கூட்டம் இவரை பின்பற்றும், ஒரு கூட்டம் இவரை எப்படி எதிர்க்கலான்னு திட்டம் போடும். இதுதான் அவருடைய ஊழியத்திலும் பார்க்கிறோம். ஒரு அசைவு அசைச்சிருவார். அல்லேலூயா. ஆனா அவர் கையில் இருக்கிறது கிறிஸ்துவின் நற்கந்தம். அல்லேலூயா. ஆனா சில யூதர்களுக்கு அது மரண வாசனையா இருக்கும். அது அந்த மாதிரி அவங்கள கொண்டு போகும். ஆனா அநேக அப்பாவி மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்வார்கள். அல்லேலூயா. சோ இது நடக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இந்த கன்வென்ஷன்லே நாம இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்திலே கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்தவ ஜீவியத்தின் வெற்றி என்று நாம படித்து கொண்டிருக்கிறோம். அன்பர்களே, வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி கொண்டிருக்கிறார். நாம் ஒரு வெற்றி பவனி தான் சென்று கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாளும் பின்மாற்ற பவனியில் போகக்கூடாது.
ஒரு நாளும் சோர்வடைந்து வழி விலகி போகக்கூடாது. பழையபடி பாவத்துக்கு நேராய் போகக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் வெற்றி பவனி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்பொழுதும் கிறிஸ்துவின் நற்கந்தமாக. ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் ஒரு விதமாகவும் கெட்டு போற கூட்டத்தில் இன்னொரு விதமா டபுள் ஆக்ட் போட்டா பிரயோஜனமே இல்லை. எங்கேயும் கிறிஸ்துவின் நற்கந்தமாக, அல்லேலூயா, கிறிஸ்துவின் நிருபமாக நமது வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்கள் மூலம் அநேகர் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை அடையத்தக்கதான ஒரு நல்ல வெற்றி சிறக்கிற சாட்சி உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, பிள்ளைகளை, வாலிபர்களை, பெரியவர்களை உருவாக்குகிற பணியில் யார் யாரை கர்த்தர் ஈடுபடுத்தி இருக்கிறாரோ நம்ம ரொம்ப கவனமாய் ஜெபத்தோடு தேவ பயத்தோடு முன்மாதிரியோடு, இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டது போல கலப்பாய் பேசாமல் துப்புரவாக தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாய் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி 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 வெற்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். ஹல்லேலூயா. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, ஆமென். குருத்தோலை கையில் Glory. நான் ஓசன்னா பாடிடுவேன். வாழ்க்கையெல்லாம் ஓசன்னா. ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு, ஆமென், எப்போதும் வெற்றி. திரும்பவும் சொல்லுவோமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு, ஆமென், எப்போதும் வெற்றி. இன்னும் சொல்லுவோம், என் வாழ்க்கையில் எப்பொழுதும் எப்பொழுதும் வெற்றி, எப்பொழுதும் வெற்றி. நான் வேதம் படிக்கும் பொழுதெல்லாம் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். தனிமையில் ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். சபை கூடி வரும் பொழுதெல்லாம் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அந்த வெற்றி பவனி நான் செல்லுகிறேன், வெற்றி பவனி செல்லுகிறேன். ஒரு இடத்துக்கு புறப்படும் பொழுது இது கிறிஸ்துவுக்குள் ஒரு வெற்றி பவனி, வெற்றி பவனி, வெற்றி பவனி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய் திறந்து சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் எங்கு புறப்பட்டாலும் அது ஒரு வெற்றி பவனி புறப்படுகிறேன், வெற்றி பவனி புறப்படுகிறேன். கிறிஸ்துவின் நற்கந்தமாகவே இருப்பேன். இவங்களை கண்டோன்னு ஒரு விதமாக, அவங்களை கண்டோன்னு இன்னொரு விதமாக இருக்க மாட்டேன். இந்த வார்த்தையை சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் பொழுது கட்டுகள் அவிழ்க்கப்படும், தடைகள் மாறும், புதிய கிருபை இறங்கும். வாயின் அறிக்கை எப்பொழுதும் ரட்சிப்பை அல்லது ஜெயத்தை, விடுதலை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அந்த ஆளோடு சேரும்போது அப்படியும், இந்த ஆளோடு சேரும்பொழுது இப்படிமா இருக்க மாட்டேன். எப்பொழுதும் கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருப்பேன், எப்பொழுதும் கிறிஸ்துவின் நிருபமாக இருப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஒவ்வொருவரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. சபையில் இருக்கும் பொழுது ஒரு விதமாகவும், வெளியில் இருக்கும்போது இன்னொரு விதமாக இருக்க மாட்டேன். எப்பொழுதும் கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருப்பேன், எப்பொழுதும் கிறிஸ்துவின் நிருபமாக நான் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். எனக்கு கர்த்தர் தந்த இந்த ஊழியத்தை செவ்வையாக நான் செய்வேன். சிறு பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு, பெரியவர்களுக்கு, யாருக்கு ஊழியம் செய்கிற பாக்கியம் தந்திருக்கிறாரோ எல்லாரும் வாய் திறந்து இதை சொல்லுங்க. இன்று முதல் நான் உத்தரவாதத்தோடு செய்வேன். ஆமென், ஆமென். நான் உத்தமமாக செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. கலப்பில்லாமல் போதிப்பேன், கலப்பில்லாமல் போதிப்பேன். கர்த்தர் தந்தருளின பிரகாரம் போதிப்பேன். ஆமென். துப்புரவாக போதிப்பேன்.
போதிப்பேன், கிறிஸ்துவுக்குள் போதிப்பேன். இன்றைக்கு அநேகர் வசனத்தை போதிக்கிறாங்க, ஆனா உலகத்துக்குள் போதித்து கொண்டிருக்கிறார்கள். நானோ கர்த்தருடைய வசனத்தை கிறிஸ்துவுக்குள் போதிப்பேன், கிறிஸ்துவுக்குள் போதிப்பேன். ஒரே வசனத்தை எடுத்து மக்களுக்குள் உலகத்தையும் ஊட்டலாம், மக்களுக்குள் கிறிஸ்துவையும் ஊட்டலாம். அது நம்முடைய கையில் இருக்கிறது. ஆகவே இவைகளை செய்ய தகுதியானவன் யார்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன், என் ஊழியத்தை இன்னும் உத்தரவாதம் உள்ளதாய் மாற்றுகிறேன். சிறிய ஊழியமோ பெரிய ஊழியமோ அது கர்த்தருடைய ஊழியம், அது கர்த்தருடைய ஊழியம், அது மகிமைக்குரியது, அது பயபக்திக்குரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை நன்றாய் படிப்பேன். எவ்வளவு தெரிஞ்ச வேத பகுதி என்றாலும் திரும்பவும் படிப்பேன், திரும்பவும் படிப்பேன். பயபக்தியோடு படித்து உம்மிடத்திலிருந்து கருத்துக்களை பெற்றுக்கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. ஆயத்தமாகி வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஓ ரபாலா ஷிகமன துனஹ துரபா கபாலியா ரபௌஷி லபௌதுர துரபல பௌகபரபாஷி ரிவிரி விரிவி லிபோ ஷபல பௌதுர பகபரபௌஷி லபௌதுர பௌதுர பிகபரபௌஷந்துனா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். கிறிஸ்தவ ஜெய ஜீவியம் என்கிற தலைப்பிலே வேதாராய்ச்சி கூட்டங்களில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இது மிகுந்த பிரயோஜனமாய் நீர் மாற்றி கொண்டிருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் எங்களை நீர் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறீர். அந்த வெற்றியோடு நாங்கள் எல்லா இடங்களிலும் ஒரு வெற்றி பவனியாகவே எங்கள் வாழ்க்கை அமைய வேண்டும் தகப்பனே. அதோடு கூட நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாகவும் கிறிஸ்துவின் நிருபங்களாகவும் எப்பொழுதும் காணப்படணும். உலகம் எங்களிலிருந்து கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும். எங்கள் பேச்சு, செய்கை, ஒவ்வொரு காரியத்திலிருந்து உலகம் இயேசுவை அறிய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை எங்களுக்கு தாரும். உம்மை அறிகிற அறிவின் வாசனையை நாங்கள் வெளிப்படுத்த உதவி செய்யும். ரட்சிக்கப்படுற கூட்டத்தில் இருந்தாலும் கெட்டு போகிற கூட்டத்தில் இருந்தாலும் எந்த கூட்டத்தாரோடு எந்த காரியத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கும் பொழுதும் நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாகவே விளங்கும்படி, நாங்கள் கிறிஸ்துவின் நிருபங்களாகவே விளங்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆமேன். இவைகளை நடப்பிப்பதற்கு தகுதி உள்ளவன் யார் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறதே. தொடர்ந்து ஊழியத்தின் மகத்துவங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதே. எங்களுக்கு நீர் தந்த சிறிதும் பெரிதுமான எல்லா ஊழியங்களை உத்தரவாதத்தோடு, உண்மையோடு, உத்தமத்தோடு உமக்காக 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 செய்ய நாங்கள் யாருக்கு உழைக்கிறோமோ அவர்களுடைய கிறிஸ்துவுக்குள்ளான வளர்ச்சிக்காக செய்ய எங்களுக்கு பலன் தாரும். அந்த நல்ல சிந்தையால், பொறுப்புணர்ச்சியால் எல்லாரையும் நிரப்பும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கடமலை குன்று சபையானது இந்த நாட்களில் தொடர்ந்து அடுத்த கட்ட ஒரு பெரிய வளர்ச்சியை காணும்படி உம்மிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. நீர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக ராஜா. எப்படி இவர்களை கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாய் நிறுத்தணுமோ அந்த அனுபவத்தில் இந்த ஊழியங்கள் இன்னும் மேன்மைப்படுத்தப்பட உதவி செய்யுங்க ராஜா. ஊழியக்காரர்கள் எல்லாரையும் அது கரத்தில் தருகிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராய், தனித்தனியாய், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதித்து இந்த ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்துவீராக. எல்லா விசுவாச சகோதர சகோதரிகளுக்காய், சிறியோர் முதல் முதியோர் வரை ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். இந்நாட்களில் தொடர்ந்து வெற்றி வாழ்க்கை வாழ, சாட்சி வாழ்க்கை வாழ, கிறிஸ்துவுக்குள் பயன்பட எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் இன்றைக்கு வைத்திருக்கிற அன்பின் விருந்தை எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக்கி தாரும். போஜன பதார்த்தங்களை ஆசீர்வதித்து ஆரோக்கியம் பாதுகாவல் ஆக்கி தாரும். அந்யோன்ய பக்தி விருத்திக்கு ஏதுவாக பந்தி நடைபெற உதவி செய்யும். ஆசீர்வதியும். சகல துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.